ஹாய்! ஒரு குட்டி வீடியோங்க. ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை விளக்கேற்றி நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. இங்கே பாருங்களேன், என்ன கரும்போடு நிற்கிறேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஒரு குட்டி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். என்னென்னா, இப்போ வந்துட்டு நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது எல்லாரையும் சொல்லலாமான்னு தெரில, நான் வந்து என்னை நான் சொல்லிக்கிறேன். சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணும்போது பொங்கல் கரும்பு வாங்கிட்டு வருவாங்கல்ல, அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு கட்டு வாங்கிட்டு வருவாங்க. அதையே நாங்கள் கேட்போம். நான், எங்கள் அண்ணன், எங்கள் அக்கா 3 பேருமே கேட்போம். அப்பா 2 கட்டு வாங்கிட்டு வாங்கப்பா, ஒன்று பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த கரும்பையே வந்து பொங்கல் வச்சு ஒரு 2 நாள் 3 நாள்லேயே வந்து காலி ஆகிடும். அந்த 2 கட்டு கரும்புமே காலி ஆகிடும். ஆனால் இப்போ வந்து 3 தான் வாங்கிட்டு வர சொல்றது. ஏன்னா கம்பல்சரி சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காக 3 மட்டும். ஏன்னா வந்து நமக்கு வந்து மெச்சூரிட்டி வந்துட்டோம் அப்படிங்கிறதுனா வந்து எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு எதுவும் இருக்கா என்ன, ஆனால் எதுவுமே தோண மாட்டேங்குதுங்க. கரும்பு சாப்பிடணும், பொங்கல் சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் சாப்பிட மாட்டேங்குது. சும்மா பொங்கல்லாம் வந்து சாப்பிடாம இருக்கக்கூடாதுக்காக ஒரு வாய், அவ்வளோதான். அது எதுக்கு அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கும் அப்படி தான் தோணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் வந்து எனக்கு அப்படி தான் தோணுது. அதனால தான் உங்கள்கிட்ட அந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து அந்த 3 ஒரு 5 கரும்பு அண்ணன் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த வருஷம். வருஷம் 3 தான் வாங்கிட்டு வருவோம். இப்போ வந்து 5 வாங்கிட்டு வந்துட்டாங்க. 1 தாங்க நான், எங்கள் அக்கா, எங்கள் அண்ணன் 3 பேருமே சேர்ந்து கொஞ்சம் ஒரு பீஸ் சாப்பிட்டோம். அதுலேயுமே பாதி வெளியில் இருக்குது. இதில் பாருங்களேன், 4 கரும்பு அப்படியே பேலன்ஸ் இருக்குது. இப்போ இது என்ன பண்ணுறதுன்னா, ஏன்னா வந்து கரும்பு ரேட்லாம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து போன வருஷம் 3 கரும்பே வந்து வேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ரொம்ப பூச்சி வச்சிருச்சு உள்ள. அதை வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இந்த வருஷம் அப்படி பண்ணாமல் இதை வந்து கட் பண்ணி இன்னைக்கு வந்து இப்போ நைட் ஆயிடுச்சு. அதனால் அந்த பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட முடியாது. நாளைக்கு காலையில் வந்து சின்ன பசங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு, ஏன்னா கரும்பு சின்ன பசங்களை வந்துட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கல்ல. இப்போ நம்மளே இப்படி தானே சாப்பிட்ருப்போம். அதனால வந்து கட் பண்ணி எல்லா பசங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டில் இருக்கேன். வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால. அந்த வீடியோ நாளைக்கு வரும். உங்களுக்கும் இந்த மாதிரி தான் வந்து தோணுமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்லுங்கள். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.